தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை மாதவரத்தில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைந்திருக்கிறார். சிலம்பரசன், இந்த தீ விபத்திற்கு காரணம் என்ன? எவ்வளவு லட்சம் பொருட்கள் அங்கு வீணாகி இருக்கிறது? அங்குள்ள பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கின்றன? கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாதாவரத்தில் பழைய பிளாஸ்டிக் உடன் தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை மாதாவரத்தில் ஏவிஎம் நகரில் ஆதனா பார்மஸ் என்ற நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரித்து வைத்து அதனை தரம் பிரித்து அனுப்புகின்றன. இந்த நிலையில் இன்று திடீரென்று அதிகாலை இங்கு தீ விபத்து ஏற்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் தீ மலமளவென்று பற்றி எரிந்தது. தீயினை கட்டுப்படுத்த சென்னை மாதாவரம், செங்குன்றம் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் கடும் சிரமத்திற்கு பிறகு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து மாதாவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் அதில் இருந்து வரும் கரும் புகையை வெளியாகியதால் காற்றின் தரம் குறைந்து மாசு ஏற்பட்டு இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.